நீங்க சொன்ன மாதிரி அப்ப அவர் வந்துட்டு எந்த கட்சி கூடயும் வந்துட்டு கூட்டணி வச்சுக்காததுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு அந்த கொள்கைகளோட அடிப்படையில போலாம் அப்படின்றதுதான். ஆனா அவர் வந்துட்டு ரொம்ப வருஷமா சீட் பிடிக்கணும் அப்படின்றதான் நோக்கமா வச்சு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்போ இந்த கூட்டணி அப்படின்றதே ஒரு விஷயம் இல்லாம சீட்டே கிடைக்காம ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா சார் உங்களோட பார்வையில? இப்ப நார்மலான ஒரு கட்சி வந்து இப்ப சீட்ஸ் இல்லைன்னா டக்குன்னு ஒரு எலெக்ஷன்ல காணாம போயிருவாங்க. பட் என்டிக்கு அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 2016ல இருந்து நிறைய எலெக்ஷன் தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் தோக்க அவங்களோட சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ சீட்ஸ் இல்லாதனால அவங்களோட ஓட்டர்ஸ் பெர்சன்டேஜ் வந்து கம்மி ஆகலை, இது வரைக்கும் கம்மி ஆகலை. ஸோ அந்த தியரி வந்து அங்கே டிஸ்ப்ரூவ் ஆகுது. அவங்க சீட்ஸ் இல்லைனாலும் அவங்க க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தோக்க அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மக்கள் அதை தான் விரும்புறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சிறிய கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு எலெக்ஷன்ல தனியாக கூட்டணி வைக்காம நின்னாங்கன்னா அவங்க கட்சி அடுத்த எலெக்ஷன்ல கொலாப்ஸ் ஆயிரும். கட்சி விட்டு எல்லாரும் வெளில போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சீட்ஸுக்காக தான் உள்ளே இருக்காங்க. பட் என்டிகே பொறுத்தளவு அப்படி இல்லை.